அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி பாக்கியா 2 பேரும் எழில் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் சரி இனியாவுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. உடனே இனியா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் வந்தால் தான் எல்லா வேலையும் ஆகும் தெரிஞ்சுக்கிட்ட இனியா நம்ம எழிலை யூஸ் பண்ணி காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. சரி வழக்கம் போல் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா அத்தை இனியாவை கூட்டிகிட்டு போய் நீங்கள் காலேஜில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஈஸ்வரி வந்து இனியாவை கூட்டிகிட்டு ஆட்டோவில் கிளம்புறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க யாருமே எதிர்பாராத விதமாக நம்ம ராதிகாவோட அம்மா அதாவது கமலா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தவங்க இவங்களை பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஐயோ ஐயோ எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குமா? அவர் இறந்ததும் போட்ட மாலை கூட இன்னும் வாடலை, அதுக்குள்ளே பொட்டு வச்சுக்கிட்டு வெளியில் திரியறதுக்கு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் என்னடா இது வழக்கம்? அந்த பெரியவரோட ஆத்மா கூட சாந்தி அடையாது அப்படி இப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கமலா அம்மா. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சே இவளுக்குலாம் நம்ம எதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியாவை கூட்டிகிட்டு நேராக காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கமலா என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஊர் வழக்கம், அந்த வழக்கம்னு ஏதாச்சும் தெரிஞ்சவங்களா இருந்தால் பரவாயில்ல, எந்த கட்டுக்கும் அடங்காதவங்க பொட்டு வச்சுட்டு சுற்றுறாங்க அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிட்டு போயிடுறாங்க. இதனால மனசுடைஞ்சு போன நம்ம ஈஸ்வரி இனியாவை விட்டுட்டு வந்து வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியா ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா பாட்டி ஒரு மாதிரி ரொம்ப மனக்கவலையோடு உட்காந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியம் வராங்க. என்ன சத்த ஏதாச்சும் வேண்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஈஸ்வரி வந்து பாக்கியா உன் பேச்சை கேட்டு நான் இந்த பொட்டை வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு எழுந்து போயிடுறாங்க நம்ம ஈஸ்வரி. இதை பார்த்த பாக்கியம் வந்து ஐயோ அத்தை யாரோ எதுவோ சொல்லியிருக்காங்க, யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, தெரிஞ்சதுன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல உடனே நீ வந்து அம்மா என்னாச்சு தெரியுமா, நானும் பாட்டியும் காலேஜ் போகும்போது வெளியில் ராதிகா ஆண்டியோட அம்மா இருந்தாங்க, அவங்க தான் பொட்டு வைக்கக்கூடாது, தாத்தா மாலை கூட காயத்துக்கு முன்னே பொட்டு வச்சுட்டு வெளியில் தெரியுறாங்க, அவரோட ஆத்மா கூட சாந்தி அடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க, பாட்டி அதை நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்லவுமே பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி நீங்கள் பாட்டியை பார்த்துக்கோங்க, நான் உடனே வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்புறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.